Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோம்னா 11th accountancyல chapter 10ல illustration 10 பார்க்குறோம். Ms. Ramco Textile Mills purchased machinery on 1st April 2014 for rupees 2 lakh. அதாவது 2 lakh வந்து ஒரு மெஷினரி வந்து வாங்குறாங்க ராம்கோ டெக்ஸ்டைல்லேருந்து ஆன் கிரெடிட் ஃப்ரம் மிஸ்ஸஸ் நிலா. கிரெடிட்க்கு தான் வாங்குறாங்க நிலா அண்ட் கோலேருந்து. அண்ட் ஸ்பெண்ட் 10,000 வந்து இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போது 2 lakh + 10,000 தான் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ். டெப்ரிஷியேஷன் இஸ் ப்ரொவைடட் அட் 10% per annum on the written down value method. இதை பாருங்கள், இப்போ ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடு ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ வந்து ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் இந்த சம் போட போகிறோம். ப்ரிப்பேர் மெஷினரி அக்கௌண்ட் அண்ட் டெப்ரிஷியேஷன் ஃபார் த ஃபஸ்ட்டு 3 years. 3 yearsக்கு டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட்டையும் மிஷினரி அக்கௌண்ட்டும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ லெஜர் அக்கௌண்ட் டேரெக்டாக மிஷினரி அக்கௌண்ட்டும் டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட்டும் நம்ம போட போகிறோம். புக்ஸ் ஆர் க்ளோஸ்ட் ஆன் 31st March எவ்ரி இயர். டேட் வந்து டெப்ரிஷியேஷனை பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏப்ரல் பர்ச்சேஸ் பண்ணுறோம். எல்லா இயரோட 31st March 31st தான் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போது 1 year கால்குலேட் ஆகிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், சொல்யூஷன் போட போகிறோம். லெஜர் மாதிரி டபுள் சைட் போடுவோம். டெபிட் கிரெடிட் போடுங்க. ஃபஸ்ட்டு மெஷினரி அக்கௌண்ட் போட போகிறோம். டேட் பர்டிகுலர் ருபீஸ். இப்போ ஃபஸ்ட்டு டெபிட் சைடு என்ன பண்ணுவோம், எப்போ மெஷினரி வாங்கினோமோ அதுக்கான என்ட்ரியை போடுவோம். மெஷினரிக்கு எப்போ வாங்கிருக்கோன்னு பாருங்கள், 2014 April 1st. டேட்டு வெரி இம்பார்ட்டன்ட், கரெக்டாக நோட் பண்ணிங்க. 2014 April 1st அன்னைக்கு கிரெடிட்க்கு வந்து வாங்கியிருக்கிறதுனால டு நிலா அண்ட் கம்பெனி அக்கௌண்ட். ஓகேவா? இதே கேஷ்க்கு வாங்கியிருந்தாங்கன்னா டு பேங்க் அக்கௌண்ட் போட்டுருவீங்க. இது கிரெடிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்களோட நேம் தான் வரும். டு நிலா அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அவங்கக்கிட்டனா 2 lakh மிஷினரியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 10,000 இன்ஸ்டலேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து நம்ம அந்த டேட்லேயே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். April 1st அன்னைக்கு டு பேங்க் அக்கௌண்ட்டில் 10,000 எதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இன்ஸ்டலேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ வருது, 2,10,000 வருது. இப்போது கிரெடிட் சைடு நம்ம என்ன பண்ண போகிறோம், டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் போட போகிறோம். இப்போ 2014 வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் இயர் 2015 தான் நம்ம வந்து டெப்ரிஷியேஷனாக க்ளோஸ் பண்ண போகிறோம். March 31st அன்றைக்கி தான் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 2015 வந்துட்டு March 31st அன்றைக்கி பை டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட். டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் எவ்வளோவே 2,10,000 டோட்டல் கிடச்சிருக்கா. அதில் எத்தனை பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, 10% வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 2,10,000 × 10% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21,000. இப்போது அதே டேட்டில் நம்ம வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்போது பை பேலன்ஸ் C/D எவ்வளோ கிடச்சிருக்கு, 2,10,000லேருந்து 21,000 லெஸ் பண்ணிங்கன்னா 1,89,000. இதை வந்து நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக போட்டுருவோம். அப்போ 2015ல் 31st March 31st அன்றைக்கி க்ளோஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனிங்னா April 1st. டு பேலன்ஸ் B/D ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு, 1,89,000. ஓகேவா? அந்த இயரில் எந்த மிஷினும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலை, அதனால் என்ன பண்ணிடுறோம், நெக்ஸ்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதே 2016 March 31st அன்றைக்கி டெப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணுறோம். பை டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் போட்டு நல்லா கவனிச்சுங்க. இதே வந்து ஸ்ட்ரைட் லைன் மெத்தடாக இருந்தால் நம்ம ஏற்கனவே நம்ம டோட்டல் ஃபஸ்ட்டு மெஷின் வாங்கியிருக்கிறதுல ப்ளஸ் இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் அந்த டோட்டலில் தான் நம்ம டெப்ரிஷியேஷன் இது வரைக்கும் கால்குலேட் பண்ணியிருந்தோம். இது ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண போகிறோம், இந்த மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கோ அதுலேருந்து நம்ம டெப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணுவோம். நல்லா வந்து புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? இப்போது 1,89,000ல் இன்ட்டு 10% போட்டிங்கன்னா 89,900. அப்போது அதே டேட்டில் க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிப்போம். டோட்டல் என்ன வந்திருக்கு, 1,89,000 வந்திருக்கு. 1,89,000லேருந்து 18,900 லெஸ் பண்ணிங்கன்னா 1,70,100. இதை அப்போ என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு போவோம். அப்போ 2016 April 1st அன்றைக்கி டு பேலன்ஸ் B/D எவ்வளோ கிடச்சிருக்கு, 1,70,100 கிடச்சிருக்கு. அது என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் மந்த் 3 இயர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. அதனால் 2017க்கு க்ளோசிங் பேலன்ஸ் March 31st அன்னைக்கு பை டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் போட்டு எதோட பேலன்ஸ் எடுத்து கால்குலேட் பண்ணோம், இப்போ வந்திருக்க லாஸ்ட் மந்த் வந்திருக்க பேலன்ஸ் எடுத்து கால்குலேட் பண்ணோம். அப்போது 1,70,100 × 10% கால்குலேட் பண்ணிங்கன்னா 17,010. ஓகேவா? அப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிங்க. March 31st அன்றைக்கி பை பேலன்ஸ் C/D 1,53,090 வரும். அதை நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக போட்டு முடிச்சிட வேண்டியது. 3 இயர்ஸ் தான் கேட்குறாங்க, 3 இயர்ஸ்க்கு மட்டும் போட்டால் போதும்.
நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இதே வந்து ஸ்ட்ரைட் லைன் மெத்தடாக இருந்தால் நம்ம ஓப்பனிங்கில் என்ன எவ்வளோ மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமான்னு பார்த்து அதோட டோட்டல் ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து தான் டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணிவிட்டு வரணும் ஒவ்வொரு இயரும். ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட்னா நமக்கு 1 இயருக்கு வந்து எவ்வளோ டெப்ரிசியேஷன் போக அமௌண்ட் கிடச்சிருக்கோ அதுலேருந்து என்ன பண்ணணும், டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, நல்லா புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் போட போகிறோம். டேட் பர்டிகுலர் ருபீஸ், டேட் பர்டிகுலர்ஸ் ருபீஸ். இப்போது மிஷினரி அக்கௌண்ட் எங்கே வரும், டெபிட் சைடு வரும். ஏன்னா டெப்ரிசியேஷன் கிரெடிட்டில் வந்திருக்கு மிஷினரி அக்கௌண்ட்டில், அப்படியே ஆப்போசிட்டில் போட போகிறீங்க. 2015 மார்ச் 31 அன்றைக்கி தான் மிஷினரி கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போது மிஷினரி அக்கௌண்ட் 21,000 எங்கே கிடச்சிருக்கு, ஃபஸ்ட் இயருக்கு உள்ள டெப்ரிசியேஷன் 21,000. இது என்ன பண்ணுவோம், க்ளோசிங்கில் மார்ச் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ 2015 அதே மார்ச் 31 அன்றைக்கி பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் 21,000க்கு. ரெண்டு சைடும் டேலி பண்ணிடணும். இது நெக்ஸ்ட் இயருக்கு 2016 மார்ச் 31 அன்றைக்கி நமக்கு டெப்ரிசியேஷன் எவ்வளோ கிடச்சிருக்கு, 18,900. அதை இங்கே போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். அதை என்ன பண்ணுறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 18,900 அப்படி டேலி பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இயர் 2017க்கு நமக்கு டெப்ரிசியேஷன் எவ்வளோ கிடச்சிருக்கு, 17,010. அதை மிஷினரி அக்கௌண்ட் போட்டு 17,010 அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் 17,010. இதை போட்டு டேலி பண்ணிட வேண்டாம். ஓகேவா, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.